சூரியனை பார்க்குறோமே, அதில் எத்தனை கதிர்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு சூரியனுக்கே எப்படின்னா 1000 சூரியர்கள் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதன் இயல்பை யாரால் சொல்ல முடியும்? சரி, நாமெல்லாம் சாதாரண ஆட்கள். ஆதிசேஷனுக்கு 1000 தலை, ஒவ்வொரு தலைக்கும் ஒரு நாக்கு வீதமாக 1000 நாக்கு. அவர் நான் திருவிடை மருதூரையும் அதன் தலைவராகிய மகாலிங்க சுவாமியும் பற்றி சொல்கிறேன்னு வந்தால் அவரால் கூட முடியாது. ஏன்னா அவர் 1000 நாக்கால் சொன்னால் நம்ம மகாலிங்க சுவாமியின் பெருமையில் 1000ல் ஒரு பங்கு தான். இதை 1000 வாயினாலும் அனந்தனோர் பணியதாகி 1000 முகஞ்சொன்னானும் அணியடை மருதின் மென்மை 1000 அதனில் ஓர் கூறு 1000 மறைதம் முற்றாது 1000 கதிரோ நன்ன வாய்மைசால் அருந்தவத்தீர்னு ஸ்ரீ சிவக்குழுந்து தேசிகர் இயற்றிய மருதவன புராணம் தல விசேட சருக்கம் நமக்கு தெரிவிக்குது. 1000 சாகைகளை உடைய சாமவேதத்தினால் 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் நம்ம திருவிடை மருதூரின் பெருமையை சொல்லப்போனா அது சூரியனில் 1000 கதிர்களில் ஒரு கூறாகத்தான் இருக்குமா. நம்ம மகாலிங்க சுவாமியின் பெருமை 1000 சூரியர்களை போன்றது. அப்படிப்பட்ட பெருமையும் அளவில்லா கருணையும் கொண்ட அன்பு தெய்வம், நம்ம எல்லாம் ஆட்கொள்ள வந்த தெய்வம் நம்ம மகாலிங்க சுவாமி. எத்தனையோ பிறவிகளில் செய்த புண்ணிய பயனால தான் வெளியூர்லேருந்து பலரும் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அவங்களுக்கே எப்படின்னா இந்த திருவிடை மருதூரிலேயே பிறந்தவங்களும் அதில் வசிப்பவர்களாகிய நாமெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. அஞ்செழுத்தை இடைவிடாது சொல்லுங்க, எல்லா நலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.